Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எக்ஸசைஸ் 8.2ல 5th சம்மும் 6th சம்மும் பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க ஃபாலோயிங் டேட்டா எதை பேஸ் பண்ணாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் பேஸ் பண்ண எப்போ நடத்தினாங்கன்னா சம்மட்டிவ் அசஸ்மெண்ட் எக்ஸாமினேஷன் நடத்தினப்போ வந்த மார்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி மீடியன் என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கிளாஸ் 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, அடுத்தது 50 to 16 கிளாஸ் எழுதிடுறேன். அடுத்து கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சிஸையும் அப்படியே எழுதிக்கிறேன். 2, 7, 15, 10, 11, 5 கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சிஸையும் எழுதியாச்சு. அடுத்தது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எழுதணும். எப்போவுமே மொதல் டேட்டாவுக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 2 தான் இருக்கும். அடுத்த டேட்டாவுக்கு இந்த 2வோட அடுத்த இதோட ஃப்ரீக்வன்சி 7 ஆட் பண்ணணும். அப்படின்னா 2 + 7 9. அடுத்து இந்த 9ஓட அடுத்து இந்த 15 ஆட் பண்ணோம்னா 24. அடுத்து இந்த 24ஓட 10 ஆட் பண்ணோம்னா 34. இந்த 34ஓட 11 ஆட் பண்ணோம்னா 44, 45 கிடைக்கும். அடுத்து இந்த 45ஓட 5 ஆட் பண்ணால் அப்படின்னா எனக்கு 50 கிடச்சிது. இதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அடுத்து என்னோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். என்னோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்னோட வேல்யூ கிடச்சிடும். நான் ஆட் பண்ணேன்னா 7 + 2 9, அப்படின்னா 24, 24 + 10 34, 34 + 11 45, 45, 50. நான் என்னோட வேல்யூ எனக்கு 50 கிடச்சிருக்கு. அடுத்து நான் மீடியனோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். மீடியனோட ஃபார்முலா என்னென்னா L + n/2 - m/f × c. இதான் மீடியனோட ஃபார்முலா. ஃபஸ்ட்டு நான் மீடியன் கிளாஸுங்க என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். மீடியன் கிளாஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா ஃபஸ்ட்டு இந்த இதில் ஏதாச்சும் ஒரு நம்பரை சூஸ் பண்ணோன்னா அந்த நம்பரை சூஸ் பண்ணுறப்ப 2 பக்கமே ஈக்குவலாக செப்பரேட்டாக இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா இந்த 20 to 30, 30 to 40 இந்த ரெண்டையுமே நான் சூஸ் பண்ணேன்னா இங்கிட்ட எனக்கு 2 இதாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, இங்கிட்டும் 2 இதாக எனக்கு ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. அதில் நான் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எதுக்கு ஹையாக இருக்குங்கிறத பார்க்கணும். இந்த 2 இதை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் மீடியம் கிளாஸாக. அதில் எதுக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஹையாக இருக்குதுன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா இந்த 34க்கு தான் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஹையாக இருக்குது. அப்படின்னா இந்த 30 to 40ங்கிற இந்த கிளாஸ் இன்டர்வலில் தான் நான் மீடியம் கிளாஸ்ன்னு சூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மீடியம் கிளாஸோட லோயர் லிமிட் என்னென்னு பார்க்கணும். அது எனக்கு 30. அப்படின்னா எனக்கு எல்லோட வேல்யூ 30 கிடச்சிருக்கு. அடுத்தது n/2ஓட வேல்யூ என்னங்கிறத செக் பண்ணணும். n/2ங்கிறப்ப என்னோட வேல்யூ நான் 50ங்கிறத கண்டுபிடிச்சிருந்தேன். அப்படின்னா n/2ங்கிறப்ப 50/2. அப்படின்னா 50/2 நான் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு 25 கிடைக்கும். அதான் எனக்கு n/2ஓட வேல்யூ. அடுத்தது m என்னங்கிறத செக் பண்ணணும். m எப்படி செக் பண்ணணும்னா இந்த மீடியம் கிளாஸுக்கு ப்ரிசீடிங்காக இருக்கிறதோட குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி பார்க்கணும். ப்ரிசீடிங்கிறப்ப முன்னாடி இருக்கிறது. அப்படின்னா 34க்கு முன்னாடி இருக்கிற குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி என்னென்னா 24. அப்படின்னா எனக்கு எம்மோட வேல்யூ 24 கிடச்சிருக்கும். அடுத்தது f, அதாவது ஃப்ரீக்வன்சி பார்க்கணும். எதோட ஃப்ரீக்வன்சினா இந்த மீடியம் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி. இந்த மீடியம் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி என்னென்னா 10. அந்த 10 தான் எஃபோட வேல்யூவாக எடுத்துக்கிறேன், 10. அடுத்தது சியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சியோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும்னா கிளாஸ் இன்டர்வல்ஸோட டிஃபரன்ஸ். 10 - 0 எனக்கு 10 தான் கிடைக்கும். 20 - 10 10, 30 - 20 10. எல்லாத்துக்குமே எனக்கு டிஃபரன்ஸ் 10 தான் இருக்கும். அப்படின்னா சியோட வேல்யூவும் 10 தான் கிடச்சிருக்கும். அப்படின்னா மீடியன் இஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிச்சிருக்க வேல்யூஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எல்லுக்கு பதிலாக 30 ப்ளஸ் n/2க்கு பதிலாக 25 மைனஸ் எம்முக்கு பதிலாக 24 டிவைடட் பை எஃப்க்கு பதிலாக 10, சிக்கு பதிலாகவும் 10. இந்த 10ம் இந்த 10ம் எனக்கு கேன்சல் ஆயிரும். அப்படின்னா 30 ப்ளஸ் 25 மைனஸ் 24 1. அப்படின்னா 30 + 1 31. அப்படின்னா இந்த சம்மோடைய மீடியன் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 31 கிடச்சிருக்கு. அடுத்தது 6th சம். 6th சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸோட மீன் ட்வைஸ் தேயர் மீடியன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மீனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா
ட்வைஸுங்கிறப்ப அது 2, அதை மீடியனோட 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு மீன் வந்து கிடச்சிருங்கிறத வேர்டிங்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. த மீன் ஆஃப் 5 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இஸ் ட்வைஸ் தேயர் மீடியம். மீடியனை விட ட்வைஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மீடியனோட 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு மீன் வந்து கிடச்சிடும். அந்த 5 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸில் 4 இன்டீஜர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அப்சர்வேஷன்ஸை தான் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. என்னென்னா 3, 4, 6, 9 கொடுத்துருக்காங்க. 5th பாசிட்டிவ் இன்டீஜர் என்னன்னு தெரில, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அடுத்தது அதோட மீடியன் வேல்யூ வந்து கிவனில் கொடுத்துருக்காங்க, 6ன்னு கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு மீன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். மீனுங்கிறப்ப எக்ஸ் பாரோட ஃபார்முலா வந்து என்னென்னா சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இதான் வந்து மீனோட ஃபார்முலா. சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷனுங்கிறப்ப எனக்கு கொடுத்துருக்க அப்சர்வேஷன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும், டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். எத்தனை அப்சர்வேஷன்ஸ் வந்து இருக்குதுன்னு பார்த்தோம்னா 5 அப்சர்வேஷன். அப்படின்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷனுங்கிறப்ப 3 + 4 + 6 + 9 + x டிவைடட் பை 5. அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா 7 + 6 வந்து 13 + 9 வந்து 22 + x டிவைடட் பை 5 கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு எக்ஸ் பாரோட வேல்யூ 22 + x டிவைடட் பை 5 கிடச்சிருக்கு. இப்போ வந்து நான் கொடுத்துருக்க வேர்டிங்ஸ்லேருந்து நான் கண்டுபிடிச்ச ஃபார்முலா வந்து நான் எடுத்துக்கிறேன். மீன் இஸ் ஈக்குவல் டு, ஃபார்முலான்னு சொல்லக்கூடாது, கண்டிஷன் சொல்லணும். நான் மீன் இஸ் ஈக்குவல் டு 2 × மீடியன். அப்படின்னா மீன் வந்து நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், அதை தான் எக்ஸ் பார்னு கண்டுபிடிச்சிருக்கேன். 22 + x டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 2 × மீடியனோட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 6, அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 22 + x டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 6 × 2 வந்து 12 கிடைக்கும். அப்படின்னா 22 + x, இந்த 5 எங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணனா எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகிடும், ஈக்குவல் டு 12 × 5 கிடச்சிடும். அப்படின்னா 22 + x ஈக்குவல் டு 12 × 5 = 60. அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் இந்த +22 இங்கிட்டு போகிறப்ப -22 ஆகும். அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 60 - 22 மைனஸ் பண்ணனா 10 - 2 8 5 2 38. எனக்கு எக்ஸோட வேல்யூ 38 கிடச்சிருக்கு. இந்த எக்ஸோட வேல்யூவை தான் கண்டுபிடிக்க சொல்லி, அதாவது 5th இன்டீஜர் வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்க. நான் இந்த 5th இன்டீஜரை எக்ஸ்ன்னு எடுத்திருந்தேன். அந்த எக்ஸோட வேல்யூ 38ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.